ஹலோ ஹால், நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அது வந்து ஒரு அழகான வில்லேஜ். அங்கே வந்து எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுலேருந்து ஒருத்தர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அவர் போகிற வழியில் அவர் ஒரு முட்டையை பார்க்குறாரு. அது வந்து ஒரு கழுகோட முட்டை. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, கழுகு எங்கேயாவது இருக்கான்னு. ஆனால் கழுகு எங்கேயுமே காணோம். அந்த முட்டையை அவருக்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு போய் அவர் வந்து அந்த அவரோட கோழி பண்ணையில் வைக்கிறாரு. கோழி வந்து அது தன்னோட முட்டை தான் நினச்சிட்டு அதுவும் அடை காக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்லேயே அந்த முட்டையிலேருந்து கழுகு வெளில வருது. கழுகு வந்து அதை தன்னை கோழின்னு நினச்சிட்டு மற்ற கோழி கூடயே அதுவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்குது. மற்ற கோழிலாம் இறைய சாப்பிடும்போது அது மட்டும் வானத்தை பார்த்து கழுகு பறக்கிறத பார்த்துட்டு, சரி நம்மளும் இப்படி கழுகாக பிறந்திருந்தா நம்மளும் இப்படி அழகாக வானத்தில் சுற்றிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி அதுக்கு வயசும் ஆயிடுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கும் நிறைய திறமை இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பயம், தயக்கம், இதனால் வந்து நம்ம நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். இதுலேருந்து நீங்கள் அந்த கோழிக்கூட்டில் இருக்க கழுகு மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை வானத்தில் சுற்றி தெரிகிற கழுகாக வாழ ஆசைப்பட்றீங்களான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ.